சோஷியல் மீடியாவை திறந்தாலே தேங்காய் பால் கிரேஸ் தான். வெயிட் லாஸ் ஆகிறதுலேருந்து வயிற்று புண் ஆத்துறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரே மேஜிக் திங். இன்னும் சொல்ல போனா சில பேர் தாய்ப்பாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேங்காய் பால் கொடுக்கலான்னு வேற சொல்றாங்க. அது உண்மையா, சயின்ஸா இல்லை சூடோ சயின்ஸா பார்த்துலாம் வாங்க. தேங்காய் பால் குடிச்சா ஃபேட் பர்ன் ஆகும் அப்படின்னு நம்புறவங்களை பற்றி பேசுவோம். தேங்காய் பாலில் எம்சிடி இருக்குது. அது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்குங்கிறது சயின்ஸ் தான். ஆனா ஒரு கப் தேங்காய் பால்ல 400 to 500 கலோரிஸ் இருக்கு. அதாவது நம்ம மதியானம் சாப்பிட்ற லஞ்சுக்கு தேவையான மொத்தமான கேலரிஸ் அந்த ஒரு கப் பால்லேயே கிடைச்சிருக்கு. அப்போ கேலரி டெபிசிட் இருந்தாதான் வெயிட் லாஸ் ஆகும் இல்லையா? இப்போ கேலரிஸ் அதிகமா எடுத்துக்கும் போது எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? வெயிட் கெயின் தானே ஆகும். அடுத்து ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட் என்னன்னா, தாய்ப்பாலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தேங்காய் பால் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டுத்திலயுமே லாரிக் ஆசிட் இருக்கிறது உண்மைதான். அதனாலேயே தேங்காய் பால் தாய்ப்பால் ஆயிடாது. குழந்தைங்களோட பாடி அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விட்டமின் B12, கால்சியம், எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தாய்ப்பால்ல தான் இருக்கு. தேங்காய் பால்ல 0. ஸோ தேங்காய் பாலை குழந்தைங்களுக்கு மெயின் ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா அது மால் நியூட்ரிஷன் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 6 மாசத்துக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு சின்ன சப்ளிமெண்டா நம்ம தேங்காய் பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே தவிர அதுவே மெயின் ஃபுட்டா ஆயிடாது. சரி, தாய்ப்பால் குறைவா இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுப்பால் இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுக்கலாம். ஆனா அதையுமே டாக்டர் சஜஸ்ட் பண்றது கிடையாது. ஏன்னா அதுல ஃபோலேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அனிமியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, அனிமல் மில்க்ல இருக்கிற ப்ரோட்டீனை குழந்தைங்களோட கிட்னியால ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால மோஸ்ட்லி அதை டாக்டர் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேன்ட் ஃபார்முலா தான். அதாவது சிமிலாக், நான் ப்ரோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிராண்டடா இருக்குது இல்லைங்களா? அதை கொடுக்கறது தான் சரியான விஷயம். அதையுமே நீங்க உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவருடைய அட்வைஸ் படி தான் நீங்க செய்யணும். தேங்காய் பால் நல்ல உணவு தான், ஆனா அது மெடிசின் கிடையாது. அல்சருக்கு சூதிங்கா இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கிளாஸா குடிச்சீங்கன்னா உங்க வெயிட்டை பயங்கரமா ஏற்றி விட்டுரும். ஸோ கவனமா இருந்துக்காங்க. இந்த வீடியோவை பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டே ஹெல்த்தி. ஃபார் மோர் சயின்ஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஹாரிசன் டீச்சர்ஸ்.